கண்ணை நின்றுக்கோ கண்ணை. இப்போ கை இப்படி நீட்டமாக நீட்டிக்கோ. 14 வயசு ஆகுது. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷத்தில் எந்த இடத்துல சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கையை கடந்தான்றதை நினச்சிக்க சொல்லியிருக்கேன் நான். இப்போ நினச்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த பாடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கண்டிஷனில் இருக்குது. 7 சக்கராவும் பேலன்ஸாக கரெக்டாக இருக்குது. அதுக்கான உதாரணம் பாருங்கள், இந்த கையை நான் அழுத்துறேன், என்னால் அழுத்த முடியல. நல்லாவே டைட்டாவே இருக்கு. அழுத்தி பார்க்குறேன். நான் ஆக்சுவலி நல்ல ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். எனக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் தான் நான் கொடுக்குறேன். நல்ல ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். என்னால இது அழுத்த முடியல. நீ எப்போ நீ கஷ்டமாக இருந்தியோ அந்த நிலைமையில நீ யோசிச்சுட்டு இருப்ப. இப்போ பாருங்கள், அதே பையன் தான், அதே ப்ரெஷர் தான் கொடுக்குறேன் நான். பாருங்கள், ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பையன் நீ 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 ஏதாச்சும் நான் அழுத்துறத விட்டியாக்கன்னு அங்கே பார்த்து சொல்லு. முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ ஏன் வீக்காக இருக்குது, ஏன் விட்ட உனக்கே தெரியல. இப்போ சோகமாக இருக்கிற இடத்துல நினச்சிக்கோ. ஸ்ட்ராங்காக நீங்களே அழுத்துங்க, இங்கே அழுத்துங்க, அழுத்துங்க. பாருங்க, ஈஸியாக. நான் அவ்வளோ அதே ப்ரெஷரில் தான் நான் கொடுத்தேன். இதுதான் வந்து ப்ரூஃப். சரிங்களா? எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நேரத்திலும் எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் நம்ம உடம்பு கெட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தம்.